அத்தியாயம் 81. நெசவாளர் கண். சன்னி கண் சிமிட்டினாள். நீங்கள் ஒரு நினைவகத்தை பெற்றுள்ளீர்கள், டிராப் ஆஃப் இச்சோர். கொஞ்சம் பொறு. ஒரு கணம். ஒரு பெரிய பிசாசு. அவர் வாய் கொப்பளித்தார். பயங்கரமான கொடுங்கோலருக்கு கீழே, ஒரு வகுப்பிற்கு கீழே 4 ஆன்மா கோர்களை கொண்ட நைட்மேர் கிரியேச்சர் ஒரு பிசாசு என்று அழைக்கப்பட்டது. அந்த விவரத்திலிருந்து மட்டும் கேரபேஸ் அரக்கனை விட தீய பழங்கால முட்டை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இருப்பினும் அவரை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதன் தரம், வர்க்கம் அல்ல. நைட்மேர் ஸ்பெல்லுடன் தொடர்புடைய பெரும்பாலான விஷயங்களின் தரம் செயலற்ற நிலையிலிருந்து விழித்தெழுந்தது, ஏறியது, ஆழ்நிலை, உச்சம், புனிதமானது மற்றும் தெய்வீகமானது வரை இதே படிநிலையை பின்பற்றுகிறது. மனிதர்களால் ஆழ்நிலை நிலையை மட்டுமே அடைய முடிந்தது. இந்த ஹீரோக்கள் புனிதர்கள் என்று அழைக்கப்பட்டனர், ஒவ்வொன்றும் கற்பனை செய்ய முடியாத அளவு சக்தியை பயன்படுத்துகின்றன மற்றும் நைட்மேர் உயிரினங்களுக்கு எதிரான போரில் மனிதகுலத்தை வழிநடத்துகின்றன. நைட்மேர் கிரியேச்சர்ஸ் அதே பாணியில் 7 அதிகாரத்துடன் ஒருவருக்கொருவர் வேறுபட்டது. அவை வளர்ந்து வரும் வலிமையின் வரிசையில் செயலற்ற, விழித்தெழுந்த, வீழ்ந்த, சிதைந்த, பெரிய, சபிக்கப்பட்ட மற்றும் புனிதமற்றவை. எனவே ஒரு பெரிய பிசாசு 4 ஆன்மா கோர்களை கொண்ட ஒரு பயங்கரமான உயிரினம், ஒவ்வொன்றும் பெரிய தரவரிசை. ஒரு மனிதன் எப்போதாவது 4வது கனவை கடந்து புனிதர்களை விட ஒரு படி மேலே உயர முடிந்தால், ஒரு உயர்ந்த ஆன்மா மையமாக சக்தியின் அடிப்படையில் ஒரே மாதிரியாக இருந்திருக்கும். சன்னி ஒரு மனிதனின் கையால் இதுவரை விழுந்துவிடாத சக்தி வாய்ந்த நைட்மேர் உயிரினங்களில் ஒன்றை கொன்றார். குறைந்தபட்சம் அவருக்கு தெரிந்தவரை. கிரேட் டெவில்ஸுக்கு எதிரான வெற்றிகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஓ, என்ன ஒரு அதிர்ஷ்டம்! ஒரு முற்றிலும் பாதுகாப்பற்ற, இன்னும் முழுமையாக பிறந்த மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் புறக்கணிப்பு பலவீனமான கண்டுபிடிக்க. முட்டையின் திகிலூட்டும் உயிரை உறிஞ்சும் சக்திகளுக்கு ஓரளவு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரே மனிதர் அவர் மட்டுமே என்ற உண்மையை குறிப்பிட தேவையில்லை. காத்திருங்கள், எனக்கு எத்தனை நிழல் துண்டுகள் கிடைத்தன? சன்னி வலுவாக உணர்ந்தார். மிகவும் வலிமையானவர். அவர் கொன்ற ஒவ்வொரு மிருகத்திற்கும் 2 துண்டுகளை பெறுவது அவருக்கு பழக்கமாக இருந்தது. எனவே விழுந்த மிருகம் அவருக்கு 4ஐயும், ஒரு சிதைந்த மிருகம் அவருக்கு 8களையும், ஒரு பெரிய மிருகம் அவருக்கு 16களையும் கொடுக்கும் என்று கருதுவது நியாயமானது. தூங்குபவர் எப்போதும் ஒரு பெரிய மிருகத்தை கொல்ல முடியும் என்ற எண்ணத்தின் அபத்தத்தை மறந்துவிட்டார். இருப்பினும் வைல்ட் திவ்விங் பறவையின் ஸ்பான் ஒரு மிருகம் அல்ல, அது ஒரு பிசாசு. அது 4 கோர்களை கொண்டிருந்தது. அதனால் 64 துண்டுகளா? தம்ஸ்ட்ராக் சன்னி ரன்களை வரவழைத்தார். அவரது உற்சாகமான நிலையில் முன்னரே அவ்வாறு செய்வதிலிருந்து அவரை தடுத்த பிடிவாதமான மறதியை கூட அவர் புறக்கணித்தார். நிழல் துண்டுகள் 196 கீழ் 1000. என்னை பார்த்ததும் முதலில் மகிழ்ச்சியில் தலை குனிந்தான். ஆனால் சன்னி முகம் சுளித்தார். காத்திருங்கள், அது எந்த அர்த்தமும் இல்லை. ஆஷன் பேரோவுக்கு வருவதற்கு முன்பு என்னிடம் 96 துண்டுகள் இருந்தன. நான் இப்போது 64 பெற்றேன், அது 160 ஆகிறது. கூடுதல் 36 துண்டுகள் எங்கிருந்து வந்தன? பழங்களிலிருந்து. வழி இல்லை. ஒரு வாரத்துக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு வருகிறோம். இவ்வளவு பெறுவதற்கு 1 மாதம் முழுவதும் கடக்க வேண்டும். ஆனால் அவர் கவனிக்காமல் எப்படி இவ்வளவு நேரம் கடந்தது? ஆம், சமீபகாலமாக அவனது நினைவு விசித்திரமாக இருந்தது. ஆனால் சன்னி முரண்பாட்டில் கவனம் செலுத்த முயன்றார், ஆனால் சில காரணங்களால் அது மிகவும் கடினமாக இருந்தது. அவர் அதை பற்றி எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறார்களோ அவர் சரியாக என்ன நினைக்கிறார் என்பதில் அவருக்கு தெளிவாக தெரியவில்லை. ஓ, நான் என்ன ஞாபகப்படுத்த முயன்றேன்? நிழல் துண்டுகள் பற்றி ஏதாவது? ஆமாம். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் தனது கோயில்களை மசாஜ் செய்து விரக்தியில் பெருமூச்சு விட்டார். அந்த மோசமான முட்டையை கொன்றதிலிருந்து எனக்கு எத்தனை துண்டுகள் கிடைத்தன என்பதை கணக்கிட முயற்சிக்கிறேன் என்று நினைக்கிறேன். 64. இதில் சிந்திக்க என்ன இருக்கிறது? அது அருமை. அவர் பெற்ற நிழல் துண்டுகளின் பைத்தியக்காரத்தனமான அளவை கொண்டாட அவர் அதிக நேரம் செலவிடுவார். ஆனால் அவரது கவனத்திற்கு மற்றொரு ஆச்சரியமான விஷயம் காத்திருந்தது. ஒரு நினைவகம். அவர் உண்மையில் ஒரு பெரிய பிசாசிடமிருந்து ஒரு நினைவகத்தை பெற்றார். 4வது அடுக்கின் உண்மையான உச்ச நினைவகம். அது அருமை. சன்னி ரன்களை மீண்டும் ஒருமுறை வரவழைத்து அவனது நினைவுகளை பார்த்தான். நினைவுகள்: சில்வர் பெல், பொம்மையாளனின் கவசம், நள்ளிரவு ஷார்ட், இச்சோர் துளி. அவசரமாக புதியதில் கவனம் செலுத்தினான். நினைவகம், இச்சோர் துளி. நினைவக ரேங்க் தெரியவில்லை. நினைவக வகை தெரியவில்லை. நினைவக விளக்கம்: அருவருப்பான திருட்டு பறவை, கடவுள்களால் வெறுக்கப்பட்டது மற்றும் அறியப்படாதது. இருப்பினும் அது பளபளப்பான விஷயங்களை மட்டுமே கவனித்தது. வீவரின் அழகிய கண்களால் கவரப்பட்டு இருண்ட, நட்சத்திரமில்லாத இரவில் அவற்றில் ஒன்றை திருடியது.
பொறுமையிழந்த கொடிய உயிரினம் பறந்து கொண்டிருக்கும் போதே அதன் அருளை பார்த்தது. இருப்பினும் வீவரின் மாணவரின் ஆழத்தில் அறியப்படாதது என்றென்றும் உறைந்திருக்கும் பிரதிபலிப்பை கண்டதும் அது வெறிகொண்டு அலறியது. கீழே உள்ள சாம்ராஜ்யத்தின் மீது கண்களை விழுந்தது. அதன் பேராசை கொண்ட கொக்கில் எஞ்சியிருப்பது ஒரு துளி தூய தங்க இச்சார் மட்டுமே. சன்னி முகம் சுளித்தாள். அது என்ன கொடுமை! அறியப்படாத நிலை மற்றும் வகை கொண்ட நினைவகத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டதே இல்லை. இது எப்படி சாத்தியமானது? எழுத்துப்பிழை உண்மையில் அறியவில்லையா அல்லது அவருக்கு தெரிவிக்க மறுத்ததா? அதை ஏன் செய்ய வேண்டும்? மேலும் விளக்கமே. இந்த வார்த்தைகளை மொழிபெயர்க்க தவறிய வார்த்தைகள் என்ன? அவர் தன்னியக்க மொழிபெயர்ப்பை தவிர்த்துவிட்டு ரன்களையே பார்க்க முயன்றார். ஆனால் அவை அவரது மொழியாக்க திறனுக்கு அப்பாற்பட்டவை. உண்மையில் அவர் இந்த வகையான ரன்களை இதற்கு முன்பு பார்த்ததில்லை. வித்தியாசமாக அவற்றை படிப்பதால் அவருக்கு மயக்கம் மற்றும் குமட்டல் ஏற்பட்டது. அது மிக மிக வித்தியாசமானது. மேலும் அவரது அவமானத்திற்கு சன்னி இச்சோர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று தனக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. இது அவரது சொற்களஞ்சியத்தில் இல்லை. ஒருவேளை பள்ளிக்குச் சென்று மற்ற ஸ்லீபர்களைப் போல கல்வி கற்றால் அவருக்கு தெரியும். சன்னி ஓரிரு நிமிடங்கள் தயங்கினார். பின்னர் எச்சரிக்கையுடன் விசித்திரமான நினைவகத்தை அழைத்தார். உடனடியாக ஒளியின் தங்கத் தீப்பொறிகள் அவருக்கு முன்னால் காற்றில் தோன்றி கதிரியக்க தங்க திரவத்தின் கோலத்துளியாக ஒன்றிணைந்தன. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சிந்தனையை முடிக்கும் முன் மந்திரவாதி மீண்டும் பேசினான். அதன் குரல் சற்று விசித்திரமாக இருந்தது. இது கிட்டத்தட்ட உற்சாகமாக இருந்ததா? நீங்கள் ஒரு துளி இச்சோர் வாங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் அதை உட்கொள்ள விரும்புகிறீர்களா? சன்னி கண் சிமிட்டினாள். நுகர்வு ஒரு நினைவா? விஷயங்கள் விசித்திரமாகவும் மாறிக்கொண்டிருந்தன. அவன் தயங்கினான். அவர் அதை உட்கொண்டால் என்ன நடக்கும்? நினைவுகள் விழித்தெழுந்தவர்களுக்கு மந்திரத்தால் வழங்கப்பட்ட வெகுமதிகள். எனவே அவை பொதுவாக பயனுள்ளதாகவும் மிகவும் அரிதாகவே பயனற்றதாகவும் தீங்கு விளைவிக்காதவையாகவும் இருந்தன. குறைந்தபட்சம் அது பொது அறிவு. இருப்பினும் இது வழக்கத்திற்கு மாறானது. மேலும் அவர் பேசிய மந்திரம் அது கணிக்க முடியாதது என்றால் ஒன்றும் இல்லை. பொதுவாக பேரழிவு விளைவுகளுடன். பாதுகாப்பான அணுகுமுறை என்னவென்றால் தங்க திரவத்தை மீண்டும் அவரது ஆன்மா கடலில் வைப்பது மற்றும் அதை மீண்டும் தொடக்கூடாது. ஆனால் அது ஒரு பெரிய பிசாசிடமிருந்து பெறப்பட்ட நினைவகம். அவர் தனது முழு வாழ்க்கையிலும் அவரது கனவில் கூட இன்னொருவரை வைத்திருக்க மாட்டார். இந்த வாய்ப்பை விட சன்னி விரும்பவில்லை. வேகமாக துடிக்கும் இதயத்தை அமைதிப்படுத்த முயன்று உதடுகளை நக்க அவன் சொன்னான். ஆம், நான் அதை உட்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் விருப்பப்படி. தங்கக்கோளம் அழகான கதிரியக்க திரவத்தின் 2 நீரோடைகளாக பிரிக்கப்பட்டது. நீரோடைகள் காற்றில் பாய்ந்து சன்னியின் முகத்தை நெருங்கின. ஒரு மென்மையான தொடுதல் தன் கன்னங்களை தழுவுவதை உணர்ந்தான். பின்னர் தங்கத் திரவம் அவரது கண்களை அடைந்து அவை வழியாக பாய்ந்து மாணவர்களின் வழியாக அவரது உள்ளத்தில் நுழைந்தது. விரைவில் அது போய்விட்டது. என்ன எதிர்பார்ப்பது என்று தெரியாமல் சன்னி உறைந்து போனாள். ஒரு வினாடி கடந்தது. பின்னர் மற்றொன்று. அவர் நடுங்கும் கைகளை முகத்தில் உயர்த்தினார். இறுதியாக ஏதோ உணர்ந்தார். அடுத்த கணத்தில் சன்னி தனது வாயை திறந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தை வெளிப்படுத்தினார். கத்தினார். அவரது உடல் முழுவதும் பயங்கரமான வலியின் பிடிப்பில் வலித்தது. தாங்க முடியாத வேதனை அவரது நரம்பு மண்டலத்தில் பரவியது. அவரது மனம் சித்திரவதையான வேதனையான துன்பங்களின் முடிவில்லாத வெள்ளத்தில் மூழ்கியது. அவனது உடலின் ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு நாச்சத்தும் ஒவ்வொரு மூலக்கூறும் கிழிந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து மீண்டும் துண்டாடப்படுவது போல் உணர்ந்தான். அவரது கண்கள் குறிப்பாக அவற்றில் 2 வெள்ளை சூடான உலோக கம்பிகள் செருகப்பட்டதைப் போல உணர்ந்தன. மற்ற வலிகளை ஒப்பிடுகையில் வெளிரியது. அல்லது அவை உருகிய உலோக கோளங்களாக மாறியிருக்கலாம். அவன் முகத்தில் நகத்தால் ரத்தம் தோய்ந்த அடையாளங்கள் இருந்தன. இருப்பினும் சில வினாடிகளுக்குப் பிறகு அவை ஏற்கனவே மறைந்துவிட்டன. சில அறியப்படாத சக்தியால் அழிக்கப்பட்டன. சன்னிக்கு தனது பயங்கரமான வேதனையை வெளிப்படுத்த வழியில்லாமல் போய்விட்டது. முதல் கனவை கடந்த பிறகு அவர் அனுபவித்த மென்மையான மறுபிறப்புக்கு நேர்மாறானது செயல்முறை. அது வன்முறையாகவும் இரக்கமற்றதாகவும் இயற்கைக்கு மாறானதாகவும் இருந்தது. சன்னியின் உடலை வலுக்கட்டாயமாக மாற்றியமைத்தது. எதுவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதை தடுக்க சக்தியற்ற சன்னிக்கு வேதனையை தாங்குவதை தவிர வேறு வழியில்லை. அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் வலியிலிருந்து பைத்தியம் பிடிக்காமல் இருக்க முயற்சிப்பதுதான். அவரது முகத்தில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவர்கள் விழித்ததில் ரத்தம் தோய்ந்த தடங்களை விட்டுச் சென்றது. சித்திரவதைக்கு முடிவே இல்லை. பின்னர் நித்தியம் போல் உணர்ந்த பிறகு இருந்தது. வலி தணிந்து குறைந்து இறுதியாக மறைந்தது. சன்னி சிலந்தி வலையின் அடர்த்தியான கம்பளத்தின் மீது படுத்திருந்தாள். முற்றிலும் வடிந்து குறைந்துவிட்டாள்.
அவனது கரகரப்பான சுவாசத்தின் கரகரப்பான ஒலியால் மட்டுமே உடைந்த அமைதியில் மந்திரவாதியின் குரல் கிசுகிசுத்தது. புதிய பண்புக்கூறை பெற்றுள்ளீர்கள். உங்கள் பண்புக்கூறுகளில் ஒன்று உருவாக தயாராக உள்ளது. சன்னி நீண்ட நேரம் அசையாமல் இருந்தான். மெதுவாக தன் நினைவுக்கு வந்தான். அந்த பயங்கரமான சோதனையின் நினைவு அவன் மனதில் இன்னும் எதிரொலித்து அவ்வப்போது அவனை நடுங்க வைத்தது. அவர் தனது கண்களை திறந்து தனது உடலை பார்க்க பயந்தார். ஏதோ பயங்கரமான வெறுக்கத்தக்க விதத்தில் தன்னை மாற்றுவதைக் கண்டு பயந்தார். நான் அரக்கனாக மாறிவிட்டேனா? ஒரு பய உணர்வை உணர்ந்த சன்னி தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இருப்பினும் அவர் ஒரு அரக்கனைப் போல உணரவில்லை. உண்மையில் அவர் வித்தியாசமாக உணரவில்லை. அவர் என்ன சொல்ல முடியும்? அவர் இன்னும் 2 கைகள், 2 கால்கள் மற்றும் மென்மையான மனித தோல் இருந்தது. அவனது பலத்திலும் நெகிழ்ச்சியிலும் எந்த மாற்றமும் இல்லை. எதுவுமே நடக்காதது போல் இருந்தது. வாருங்கள், அதை மட்டும் செய். பதட்டமான பெருமூச்சுடன் சன்னி கண்களை திறந்து தன்னை பார்த்தான். எல்லாம் அப்படியே இருந்தது. அவர் தனது உணர்வை மாற்றி நிழலில் மீண்டும் தன்னை படித்தார். அவன் இன்னும் மனிதனாகவே இருந்தான். சரி, ஏதோ மாறிவிட்டது. ஆனால் அவரால் அதை விவரிக்க முடியவில்லை. அவனுடைய பார்வை முன்பு இருந்ததை விட சற்று வித்தியாசமாக இருந்தது. உலகம் தோன்றியது எப்படியோ ஆழமானது. சன்னி தனது சொந்த கருத்துக்கும் நிழலுக்கும் இடையிலான வேறுபாட்டை மட்டுமே கவனித்தார். முன்பு அவை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒத்திருந்தன. ஒரு துளி இச்சார் நெசவாளர் கண்ணில் இருந்து வந்தது. கவனமாக கையை உயர்த்தி கண்களை தொட்டார். அவர்களும் அவ்வாறே உணர்ந்தனர். ஆனால் அவர்களும் வித்தியாசமாக இருந்தனர். எந்த விதத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கையை கீழே இறக்கிய சன்னி தன் விரலில் ஒரு துளி இரத்தத்தை கவனித்தாள். இது அவரது கன்னத்தில் ஒரு சிறிய கீறல் இருந்து வந்தது. அது மற்றவர்களைப் போல குணமடையவில்லை. அவரது இரத்தத்தின் ஆழத்தில் சன்னி தங்க நிற பிரகாசத்தின் ஒரு குறிப்பை கவனித்தார். அவர் உறிஞ்சிய தங்க திரவத்தின் கதிரியக்க துளி இன்னும் இருப்பதைப் போல இப்போது அவரது ஒரு பகுதி வலுவாக நீர்த்துப்போகச் செய்யப்பட்டு அவரது சொந்த இரத்த ஓட்டத்தில் இணைந்தது. பிரகாசம் மிகவும் மயக்கமாக இருந்தது. அவர் அதை கிட்டத்தட்ட தவறவிட்டார். வெளிச்சத்தில் அது கண்ணுக்கு தெரியவில்லையே என்று சன்னி சந்தேகப்பட்டாள். என்ன நரகம் நான் எனக்கே செய்து கொண்டேன்? அந்த தருணம் அவர் தற்செயலாக பொம்மனின் கவசத்தை பார்த்தார். அதே நேரத்தில் தங்க பிரகாசத்தை பற்றி யோசித்தார். சன்னியின் தலையில் ஏதோ மாறியது. திடீரென்று அவர் நினைவகத்தை வித்தியாசமாக பார்த்தார். அவன் கண்கள் விரிந்தன. சாம்பல் நிற துணியின் மேற்பரப்பின் கீழ் 5 ஒளிரும் மின்கலங்கள் ஒளியுடன் பிரகாசித்தன. அவை ஒவ்வொன்றும் ஒரு சிக்கலான, விரிவான, கணிக்க முடியாத வடிவத்தை நெசவு செய்து கவசத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு நீட்டிய எண்ணற்ற வைர கம்பிகளின் நெக்சஸ் மற்றும் நங்கூரத்தை குறிக்கின்றன. இது எழுத்துப்பிழையின் உள் வெற்றிடத்தைப் போலவே இருந்தது, எண்ணற்ற சிறிய அளவில் மட்டுமே. இருப்பினும் அந்த மாதிரியை அவர் புரிந்து கொண்டதைக் கண்டு சன்னி ஆச்சரியப்பட்டார். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட உள்ளார்ந்த அறிவு சரங்களின் குழப்பமான இடத்தின் பின்னணியில் உள்ள தர்க்கத்தின் தடயங்களை உணர அவருக்கு உதவியது. ஒவ்வொரு திருப்பத்திற்கும் பின்னால் வரையறுக்கப்பட்ட நோக்கம். அவை சில விளைவுகளை அடைவதற்காகவே இருந்தன. ஆயுள், மீள்தன்மை மற்றும் மற்றொரு சிக்கலான வகை பாதுகாப்பு. புரிதலின் குறிப்பு அவருக்கு இயல்பாகவே வந்தது. அது அவரது உள்ளார்ந்த திறன். இதை மேலும் படிக்க வேண்டும். ஆர்வத்துடனும் பயத்துடனும் அவர் ஆன்மா கடலுக்குள் நுழைந்தார். அவனது மனக்கண் முன் தெரிந்த ஒரு இருண்ட நீரோட்டம் தெரிந்தது. நிழலிடப்பட்ட கரு, அவரது நினைவுகளின் ஒளிரும் செயற்கைக்கோள்கள் மற்றும் அவரது பார்வையின் சுற்றளவுக்கு அப்பால் ஏதோ நகர்வது போன்ற விசித்திரமான உணர்வு இருந்தது. வழக்கத்திற்கு மாறாக சன்னி எதையும் பார்க்க மாட்டார் என்று தெரிந்தும் எதையாவது பார்க்க முயற்சி செய்ய தலையை திருப்பினார். இருப்பினும் இந்த முறை அவர் செய்தார். திடுக்கிட்ட அலறலுடன் சன்னி விலகிச் சென்று சமநிலையை இழந்தார். என்ன ஆச்சு? என்ன உண்மையான நரகம்? அங்கே இருளில் பிரகாசிக்கும் நினைவுகளால் வீசப்பட்ட மங்கலான ஒளியின் எல்லையில் சலனமற்ற கருப்பு உருவங்கள் நின்றன. அவை நிழல்கள். அவன் கொன்ற உயிரினங்களின் நிழல்கள். பரந்த தோள்கள் மற்றும் இரத்தம் தோய்ந்த முதுகு கொண்ட அடிமையை ஒத்த ஒரு நிழல் இருந்தது. அதன் பெயர் சன்னி ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. மலை அரசனின் லார்வாவின் புரவலனாக ஆன பிறகு அவன் கொலைகார மிருகமாக மாற்றப்பட்டதால் அவனது உருவம் சிதைந்து பயங்கரமாக இருந்தது. அப்போது அந்த லார்வாவை சன்னி கழுத்தை நெரித்து கொன்றார். கொடுங்கோலன் உயிருடன் இருந்தபோது இருந்ததைப் போலவே பயங்கரமான மற்றும் வெறுக்கத்தக்கதாக மலை ராஜாவின் நிழல் அவருக்கு மேலே உயர்ந்து கொண்டிருந்தது. பயங்கரமான உயிரினத்தின் நகங்களிலிருந்து தப்பித்ததை நினைத்து சன்னி நடுங்கினார். சாட்டையால் அவனை தாக்கிய கொடூர அடிமையின் நிழலும் கொடுங்கோலருக்கு பக்கத்தில் நின்றது. சன்னி தனது சொந்த 2 கைகளால் வாழ்க்கையை முடித்துக்கொண்ட முதல் மற்றும் இப்போதைக்கு ஒரே மனிதர் இதுதான். இறந்தவரின் உடலின் பூப்ஸ் மற்றும் ஆடைகளை கூட அவர் திருடினார். இருபுறமும் வேறு நிழல்கள் இருந்தன.
ஹல்கிங் காரபேஸ் துப்புரவு பணியாளர்கள் அமைதியாக நின்றனர். அவர்களின் பிஞ்சர்கள் தரையில் தாழ்த்தப்பட்டன. ஒரு பயங்கரமான செஞ்சுரியனின் காட்டுமிராண்டித்தனமான நிழற்படத்தை அவர்களிடையே காண முடிந்தது. அதைச் சுற்றி ராட்சத சென்டிபீட்கள், மாமிச புழுக்களின் பல்பு முடிச்சுகள் மற்றும் சில விசித்திரமான கையாளும் பூக்கள். சன்னியின் கையால் விழுந்த ஒவ்வொரு உயிரினமும் நிழல் வடிவில் இருந்தது. அல்லது இன்னும் துல்லியமாகச் சொல்வதானால், ஒவ்வொரு உயிரினமும் யாருடைய நிழலின் துண்டுகள் அவனால் உறிஞ்சப்பட்டன. நிழல்களுக்கு கண்கள் இல்லையென்றாலும் அவை அனைத்தும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அவனால் உணராமல் இருக்க முடியவில்லை. அமைதியான, அசைவற்ற. பார்க்கிறேன். முதுகுத்தண்டில் குளிர் நடுக்கம் ஓடுவதை உணர்ந்த சன்னி துடிதுடித்து எழுந்து நின்றான். அவனது கால்கள் கொஞ்சம் அசைந்தது. உங்கள் ஆன்மா கடலுக்குள் இறந்த நிழல்களின் ஒரு சிறிய இராணுவம் தோன்றியிருப்பதைக் கண்டறிவது மிகவும் இனிமையான ஆச்சரியம் அல்ல. அந்த நிழல்கள் ஒரு காலத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொன்று குவித்த உயிரினங்களுடையதாக இருந்தால் ஒருபுறம் இருக்கட்டும். அவன் பற்களை இறுக்கினான். நான் மீண்டும் சொல்ல முடியுமா? உண்மையான நரகம் என்ன? நிழல்கள் சன்னியை வெறித்து பார்த்தன. சன்னி நிழல்களை பார்த்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் நிலைமை சற்று சங்கடமானது. சன்னி கொஞ்சம் மாறி தயக்கத்துடன் கேட்டார், ஓ, நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்களா? நிழல்கள் வினைபுரியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே அசையாமல் அமைதியாக இருந்தன. உண்மையில் அவர்கள் அசைவதை அவர் பார்க்கவில்லை அல்லது வாழ்க்கையின் எந்த அறிகுறியையும் காட்டவில்லை. அந்த வகையில் அவரது எதிரொலி இங்கு ஆன்மாவின் கடலில் இருந்ததை விட அவர்கள் உயிரற்றவர்கள். சன்னி தலையை வருடினாள். அவனுடைய ஆரம்ப பயம் மெல்ல மெல்ல மறைந்தது. முதலில் அவர் தனது புத்திசாலித்தனத்தைக் கண்டு பயந்தார். ஆனால் உண்மையான அச்சுறுத்தலை உணருவதை விட திடுக்கிடுவதே அதிகம். எல்லாவற்றிற்கும் மேலாக இது அவரது ஆன்மா கடல். மிகச்சில விஷயங்கள் இங்கே அவருக்கு தீங்கு விளைவிக்கும். அந்த நிழல்கள் தன்னை தாக்குவதை ஒருபுறம் இருக்க, எதையும் செய்ய இயலாது என்பதில் சன்னி உறுதியாக இருந்தார். அவை உண்மையான மனிதர்களை காட்டிலும் அவரது அம்சத்தின் சில வித்தியாசமான அம்சங்களின் வெளிப்பாடுகளாக தோன்றின. எனவே அவை ஆபத்தானவை அல்ல. கேள்வி: ஏன் திடீரென்று நிழல்கள் தோன்றின? அதை பற்றி சுருக்கமாக யோசித்த பிறகு சன்னி அவர்கள் உண்மையில் தோன்றவில்லை என்ற முடிவுக்கு வந்தார். மாறாக அவர்கள் எப்போதும் இங்கேயே இருந்தார்கள். அவர் அவர்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்போது அவர் கடந்து வந்த விசித்திரமான மாற்றத்தால் அவரது கண்கள் மாறியதால் பொம்மலாட்ட கவசத்திற்குள் உள்ள வைரக் கம்பிகளை பார்ப்பது போல் அவரால் முடிந்தது. பொம்மலாட்டக்காரர்களின் கவசத்தை பற்றி பேசுகையில், அமைதியான நிழல்கள் தன்னை நோக்கி துவண்டுவிடக் கூடாது என்று கடைசியாக ஒருமுறை பார்த்துவிட்டு சன்னி சந்தேகத்துடன் முகம் சுளித்துவிட்டு திரும்பினாள். அவன் முதுகு சட்டென்று நடுங்க ஆரம்பித்தது. அவற்றை நாகரீகமான மரச்சாமான்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சோல்சீஸுக்கு இன்டீரியர் டிசைன் தேவை இல்லை என்று யார் சொன்னது? சற்றே ஆறுதல் அடைந்த அவர் நினைவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒளிரும் கோலங்களுக்கு அருகில் சென்று பொம்மலாட்ட கவசத்தை வரவழைத்தார். ஒரு கோலம் கீழே மிதந்து மெதுவாக மங்கி உள்ளே இருந்த கவசத்தை வெளிப்படுத்தியது. முன்பு போலவே சன்னி 5 ஒளிரும் நெக்சஸ் மற்றும் எண்ணற்ற சரங்களை சாம்பல் துணி ஊடுருவி பார்க்க முடியும். அவை ஒரு விண்மீன் கூட்டமாக கூடிய மினியேச்சர் நட்சத்திரங்களை ஒத்திருந்தன. ஷ்ரவுட் ஒரு கொடுங்கோலரிடமிருந்து வந்தது. இது 5 ஆன்மா கோர்களைக் கொண்ட நைட்மேர் உயிரினங்களின் வகுப்பாகும். 5 ஆன்மா கோர்கள், 5வது அடுக்கு நினைவகம், 5 இணைப்புகள். அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. என்ன காரணத்தினாலோ அந்த 5ஆம் எண் அவன் மனதில் எதையோ அசைத்தது. திடீரென்று எங்கிருந்தோ தோன்றி அவனது எண்ண ஓட்டத்தை சீர்குலைத்த அமைதியின்மையை புரிந்து கொள்ளாமல் சன்னி அலறினாள். கையில் இருக்கும் பணியில் கவனம் செலுத்த முயன்ற அவர் பொம்மலாட்டக்காரர்களின் கவசத்தை விவரிக்கும் ரன்களை அழைத்தார். கவசத்தைச் சுற்றியுள்ள காற்றில் பழக்கமான விளக்கம் தோன்றியது. நினைவகம், பொம்மையாக்கியின் கவசம். நினைவக ரேங்க் எழுப்பப்பட்டது. நினைவக அடுக்கு வி. நினைவக வகை கவசம். நினைவக விளக்கம் சந்தேகத்தின் புழு. அடுக்கு அடையாளம் புதியது. ஸ்பெல் உதவியாக இருக்க முடிவு செய்து நினைவுகளின் உள் செயல்பாடுகள் பற்றிய சன்னியின் புதிய புரிதலை அதன் இடைமுகத்தில் இணைத்ததாக தெரிகிறது. அடுக்குகள் என்பது மந்திரத்திலிருந்து மனிதர்கள் கற்றுக்கொண்ட ஒன்று அல்ல. மாறாக ஒரே தரத்தில் வெவ்வேறு சக்தி நிலைகளின் நினைவுகளை வேறுபடுத்துவதற்கான ஒரு மேம்படுத்தப்பட்ட வழி. இது பெரும்பாலும் நம்ப முடியாததாகவும் முற்றிலும் தவறாகவும் இருந்தது. ஆனால் அது எதையும் விட சிறப்பாக இருந்தது. ஆனால் சன்னி விஷயத்தில் அந்த தகவல் 100க்கு 100 உண்மை. ஒரு நினைவகத்தில் உள்ள மைய எச்சங்களின் எண்ணிக்கையை எண்ணுவதன் மூலம் அவர் தனது சொந்த இரு கண்களால் அதை உறுதிப்படுத்த முடியும். அவர்களின் நோக்கத்தையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இருப்பினும் அவரது கவனம் வேறு ஏதோ ஒன்றில் ஈர்க்கப்பட்டது. விளக்கத்தின் மிக கீழே ரன்களின் புதிய கிளஸ்டர் தோன்றியது. நினைவாற்றல் மயக்கங்கள், மேம்படுத்தப்பட்ட ஆயுள், சந்தேகமில்லை. சன்னி சிரித்தாள்.
அதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். முன்னதாக சோதனை மற்றும் பிழை அணுகுமுறையை தவிர அவற்றின் உண்மையான தன்மை மற்றும் வரம்புகளை கற்றுக்கொள்வதற்கான வழி இல்லாமல் அவரது நினைவுகளின் சிறப்பு குணங்களை உள்ளுணர்வாக மட்டுமே உணர முடிந்தது. ஒரு போரின் போது அந்த முறையை பயன்படுத்துவது உயிர் வாழ்வதற்கு உகந்ததாக இல்லை. இருப்பினும் இப்போது அவர் மந்திரம் ஒன்றில் கவனம் செலுத்தினார். மந்திரம், சந்தேகமில்லை, மயக்கும் விளக்கம் மனம் தாக்குதலுக்கு எதிராக சிறிய அளவிலான பாதுகாப்பை அணிபவருக்கு வழங்குகிறது. தெரிந்தது நல்லது. இது ஒரு விழித்தெழுந்த நினைவாக இருந்ததால் தொகை சிறியது. மேம்படுத்தப்பட்ட ஆயுள் சுய விளக்கமாக இருந்ததால் சன்னி பொம்மலாட்டக்காரர்களின் கவசத்தை நிராகரித்து வெள்ளி மணியை வரவழைத்தார். சிறிய மணியில் ஒரே ஒரு தீப்பொறி மட்டுமே இருந்தது. அது பொம்மலாட்டக்காரர்களின் கவரில் உள்ளதை விட மிகவும் குறைவான பிரகாசமாக இருந்தது. ரன்ஸை படிப்பது சுவாரஸ்யமான எதையும் காட்டவில்லை. இது ஒரு அடுக்கு ஒன்று செயலற்ற நினைவகமாக இருந்தது. அதன் ஒலியை பல கிலோமீட்டர்களுக்கு கேட்கும் வரம்பை அதிகரித்தது. இறுதியாக மிட்நைட் ஷாட்டை பார்க்க வேண்டிய நேரம் இது. நேர்த்தியான கத்தி அதன் அனைத்து கடுமையான அழகிலும் சன்னியின் முன் தோன்றியது. நினைவகம், மிட்நைட் ஷாட். நினைவக ரேங்க் எழுப்பப்பட்டது. நினைவக அடுக்கு 3. நினைவக விளக்கம் விழுந்த நட்சத்திரத்தின் துண்டில் இருந்து உருவானது. இந்த உறுதியான கத்தி உறுதியானது மற்றும் கட்டுப்பாடற்றது. கடைசி சொட்டு ரத்தம் வரை போராட தயாராக இருப்பவர்களுக்கும் சரணடைய தெரியாதவர்களுக்கும் இது சாதகமாக இருக்கும். நினைவாற்றல் மயக்கங்கள் உடைக்கப்படாத. மயக்கும் விளக்கம் இந்த கத்தி உடைக்க மறுக்கிறது, இதனால் காரணத்திற்கு அப்பால் நீடித்தது. அது மரணத்தை நெருங்கும் போது அதன் சக்தியை பெரிதும் மேம்படுத்தும். இருப்பினும் பிடிப்பவர் சரணடைய விரும்பவில்லை என்றால் மட்டுமே. சன்னி பெருமூச்சு விட்டார். ஒரே நேரத்தில் திருப்தியும் ஏமாற்றமும் அடைந்தார். மிட்நைட் ஷாட் அவர் கையில் இருந்தபோது அவரது இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் சக்தியின் கிணற்றை எவ்வாறு அணுகுவது என்பது அவருக்கு இப்போது தெரியும். இருப்பினும் அவர் மரணத்தின் வாசலில் காயமடைந்து மற்றும் சில நிமிடங்களில் அழிந்து போகும்போது மட்டுமே இதைச் செய்ய முடியும். அது அவரை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றலாம் அல்லது மிகவும் வீரம் நிறைந்த கடைசி நிலைப்பாட்டிற்கான வாய்ப்பை உருவாக்கலாம். சன்னி ஹீரோயிசங்களை பற்றி கவலைப்படவில்லை. எனவே இரண்டாவது விருப்பம் கவர்ச்சிகரமானதாக தெரியவில்லை. முதலாவது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர் தோல்வியுற்றால் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும். சாதாரண போர்களில் மிட்நைட் ஷார்டின் சிறப்பு குணங்கள் எந்த பயனும் இல்லை. ஒரு பரிதாபம். ஆனால் உண்மையாகவே விஷயங்கள் தெற்கே சென்றால் உங்கள் ஸ்லீவ் ஒரு சீட்டு மோசமாக இல்லை. நீ அவர் பெற்ற புதிய பண்புக்கூறு பற்றி அறிய தயாராக இருந்தார். கெட்ட பொருளை பெறுவதற்கு அவர் எவ்வளவு வேதனையை அனுபவித்தார் என்பதை கருத்தில் கொண்டு அவருக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தன. சன்னி தனது பண்புக்கூறுகளை குறிக்கும் ரன்களின் தொகுப்பை தேடினார். சன்னி தனது கவனத்தை செலுத்தி அவற்றின் பெயர்களை கவனமாக படித்தார். 5 பண்புக்கூறுகள் இருந்தன: விதி, தெய்வீகத்தின் குறி, நிழலின் குழந்தை மற்றும் புதியது இரத்த நெசவு. சன்னி இரத்த நெசவு பற்றிய விளக்கத்தை வரவழைக்க இருந்தார், ஆனால் அது நிறுத்தப்பட்டது. ஏதோ சரியாகவில்லை. ஏனோ ஒன்று சேரவில்லை. முன்பு இருந்த அமைதியின்மை உணர்வு திரும்பியது, இப்போது மிகவும் வலுவாக உள்ளது. அவர் எப்போது முதலில் உணர்ந்தார்? சில காரணங்களால் அவரது எண்ணங்கள் மெதுவாகவும் இருண்டதாகவும் இருந்தன. விசித்திரமான உணர்வை எல்லாம் மறந்துவிட்டு வேறொன்றில் கவனம் செலுத்துவதற்கான வலுவான விருப்பத்தை அவர் உணர்ந்தார். ஆனால் இந்த முறை அவர் அவ்வாறு செய்யவில்லை. அது நான் பொம்மலாட்டம் படிக்கும் போது அது 5வது எண்ணுடன் இணைக்கப்பட்டது. 5 என்ற எண்ணுக்கு என்ன அர்த்தம் இருந்தது? அவனது கவனம் குறையத் தொடங்கியவுடன் சன்னி அவனது உதட்டை கடித்தாள். இதனால் இரத்தத் துளிகள் கீழே உருண்டன. வலியின் வெடிப்பு அவன் மனதை ஒரு கணம் தெளிவுபடுத்தியது. 5 பண்புக்கூறுகள் இருந்தன: விதி, தெய்வீகத்தின் குறி, நிழலின் குழந்தை மற்றும் இரத்த நெசவு. என்ன? 5 பண்புக்கூறுகள் இருந்தன. ஆனால் அவர் 4 மட்டுமே எண்ணினார். திகைத்த சன்னி ரன்களை வெறித்து பார்த்தார். 5வது பண்பு இருப்பதாக அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் எவ்வளவு முயன்றும் அவனால் அதன் பெயரையும் விளக்கத்தையும் படிக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவரது பார்வை 5வது பண்புடன் தொடர்புடைய ரன்களில் விழும்போது அவர் தன்னை திசை திருப்புவதைக் கண்டார். அவரது நினைவகம் அதை பற்றிய எந்த குறிப்பும் இல்லாமல் துடைக்கப்பட்டது. 5 பண்புக்கூறுகள் இருந்தன என்பதை நினைவில் கொள்வது நம்ப முடியாத கடினமாக இருந்தது. பற்களை இறுக பற்றிக் கொண்டு சன்னி தன்னை திசை திருப்ப அனுமதிக்காமல் தன் செறிவை தக்க வைத்துக் கொள்ள முயன்றான். அவர் மறக்க மாட்டார். 5 இது 5. அதில் 5 பேர் இருக்கிறார்கள். அடடா! அவர் அந்த வார்த்தைகளை உரக்கச் சொன்ன உடனேயே ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. அவன் கண்களில் இருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத முக்காடு விழுந்தது போல் இருந்தது.
அல்லது மாறாக அவரது மனதில் இருந்து? சன்னி உறைந்து போனார். அதிர்ச்சி மற்றும் பயம் அவரது இதயத்தில் ஊடுருவியது. அவர் நினைவுக்கு வந்தார். நான் கனவு காணவில்லையா? ஆம், நிச்சயமாக. அவன் கண்களில் பீதியுடன் காசி நிற்பதைக் கண்டான். 5வது எண்ணை நினைவில் கொள்ளுமாறு கெஞ்சுதல். இல்லை, காத்திருங்கள். அது கனவா? அந்த நேரத்தில் அவர் அதை நம்பினார். ஆனால் பின்னர் மறந்துவிட்டார். அன்று உண்மையில் என்ன நடந்தது என்பதை அவன் மறந்துவிட்டான். காசி அவனை எழுப்பிய நாளில் இது நடந்தது. அப்போது மூவரும் களைத்துப் போயிருந்தனர். ராட்சத உயிரினத்தின் சடலத்திலிருந்து விலகி ஒரு நல்ல மறைவிடத்தை கண்டுபிடித்த பிறகு அவர்கள் தரையில் விழுந்து உடனடியாக தூங்கினர். ஆனால் அவர்கள் நீண்ட நேரம் தூங்கவில்லை. 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கழித்து சன்னியை தோள்களில் பிடித்துக்கொண்ட காசியால் அசைத்தார். அவள் முகத்தில் பயத்தின் வெளிப்பாடு தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. சன்னி, சன்னி, எழுந்திரு. உடனடியாக சுயநினைவுக்கு வந்த அவர் தாங்கள் தாக்கப்படுவார்களோ என்று பயந்து மிட்நைட் ஷார்ட்டை வரவழைத்தார். இருப்பினும் பீதியடைந்த காசி மற்றும் எச்சரிக்கையுடன் இருந்த நெஃபிஸை தவிர சுற்றிலும் யாரும் இல்லை. அவள் வாளை உயர்த்தி தாக்க தயாராக இருந்தாள். குழம்பிய சன்னி பார்வையற்ற பெண்ணை பார்த்தாள். காசி, என்ன விஷயம்? மீண்டும் அவன் தோள்களை பிடித்துக்கொண்டு அவள் முகத்தை அருகில் கொண்டு வந்து கெஞ்சும் தொனியில் கிசுகிசுத்தாள். சன்னி, நீ அதை நிறுத்த வேண்டும். ப்ளீஸ், உன்னால் மட்டுமே முடியும். அவர் என்ன நிறுத்த வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் முகம் சுளித்தார். அவள் வேறொரு பார்வையை பார்த்தாளா? அவளை அமைதிப்படுத்த முயன்று அளவான தொனியில் சொன்னான். பரவாயில்லை காசி, மெதுவாக மூச்சுவிடு. என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். ஆரம்பத்திலிருந்து தொடங்குங்கள். அவள் விரக்தியுடன் தலையை ஆட்டினாள். நேரம் இல்லை. நான் விரைவில் மறந்துவிடுவேன். நாம் அனைவரும் செய்வோம். ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாரும் சீக்கிரமா மறந்துடுவோமா? அவள் என்ன சொல்கிறாள்? சன்னியின் திகைப்பூட்டும் முகபாவத்தை பார்க்க முடியாமல் காசி கத்தினாள். உனக்கு ஞாபகம் இருக்கணும் சன்னி. 5. இது 5. ஞாபகம். நீ நினைவில் கொள்ள வேண்டும். இது 5. நினைவிருக்கிறதா? 5. பார்வையற்ற சிறுமிக்கு எந்த புத்தியும் வரவில்லை. சன்னி கவனமாக தன் கையை அவளை சுற்றி வைத்தாள். அவள் நடுங்கும் உடலிலிருந்து அவள் எவ்வளவு பயப்படுகிறாள் என்று உணர்ந்தாள். சரி காஸ், நான் ஞாபகப்படுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். 5 சரியா? பார், அதை மறப்பது மிகவும் கடினம். நேஃபிஸ் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். சுற்றுப்புறத்தை அவ்வப்போது ஏதேனும் ஆபத்துக்கான அறிகுறிகள் தென்படுகிறதா என்று அலட்சியப்படுத்தாமல். சில காரணங்களால் காசி சன்னியிடம் மட்டும் பேசிக் கொண்டிருந்தாள். அவளை கவனிக்கவில்லை. சன்னியால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தாள். ஆனால் சேஞ்சிங் ஸ்டாரால் முடியவில்லை. அவன் பதிலை கேட்ட பார்வையற்ற சிறுமி சற்று அமைதியடைந்தாள். இருப்பினும் அவள் இன்னும் பயந்தாள். நல்லது, நல்லது. நினைவில் கொள்ளுங்கள், இது 5. நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். அவள் என்ன சொல்கிறாள் என்று அவளுக்கு தெரியாதது போல் அவள் குரல் அமைதியாகவும் ஒலித்தது. அவள் முணுமுணுப்பதை சன்னியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவு சிக்கலான எண்ணம், அதை பிடிப்பது கடினமாக இருக்கும். அதனால்தான் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். மிக எளிமையான விஷயம். சரியான நேரம் வரும்போது அது விஷயங்களை மாற்றக்கூடும். கவனமாக தனது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சன்னி தயக்கத்துடன் கேட்டார். காசி, சரியாக என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா? அவருடைய குரலை கேட்டு பார்வையற்ற சிறுமி தலையை உயர்த்தி அவரை எதிர்கொண்டாள். அவள் கண்களில் இன்னும் பயத்தின் தடயங்கள் இருந்தன. ஆனால் பெரும்பாலும் அது குழப்பத்தால் மாற்றப்பட்டது. ஆமா, ஏதாவது நடந்ததா? சன்னி கண் சிமிட்டினாள். பீதியில் அவர்களை எழுப்பியது அவள் அல்லவா? காத்திருங்கள். தொடங்குவதற்கு அவள் ஏன் எங்களை எழுப்பினாள்? சில காரணங்களால் கடந்த சில நிமிடங்களின் விவரங்களை நினைவில் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. அவர்கள் இப்போது நடத்திய உரையாடல் அவரது நினைவில் ஏற்கனவே மங்கலாக இருந்தது. திடீரென்று எழுந்ததிலிருந்து நான் இன்னும் சோர்வாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். தூக்கமின்மை கவனத்தை பாதிக்கிறது. நீங்கள் எங்களிடம் ஏதாவது சொல்ல விரும்பினீர்கள். அது 5வது எண்ணுடன் தொடர்புடையதா? காசி தன் புருவங்களை உயர்த்தினாள். 5? ஏன் 5? சன்னிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவரும் அதே கேள்வியை கேட்கப் போகிறார். எனக்கு எந்த துப்பும் இல்லை. குழப்பத்துடன் அவர் நெஃபிஸை பார்த்தார். அவளால் நிலைமையை அகற்ற முடியும் என்று நம்பினார். சில படிகள் தள்ளி நின்றிருந்தாள் சேங்கிங் ஸ்டார். அவன் பார்வையை உணர்ந்த அவள் அவனை பார்த்து கேட்டாள். உன் வாளை ஏன் வெளியே வைத்திருக்கிறாய்? சன்னி மிட்நைட் ஷார்ட்டை பார்த்து அவர் நினைவகத்தை வரவழைக்க என்ன காரணம் என்பதை நினைவில் கொள்ள முயன்றார். ஓ, எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஏன் உன்னுடையதை அழைத்தாய்? நெஃபிஸ் தன் கைகளில் இருந்த வாளை முதன்முறையாக கவனித்தது போல் கீழே பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு சந்தேகம் தோன்றியது.
இன்று நம் தலைக்கு என்ன பிரச்சனை? நெஃபிஸிடமிருந்து உதவியை எதிர்பார்ப்பது அர்த்தமற்றது என்பதை புரிந்து கொண்ட சன்னி பெருமூச்சு விட்டு மீண்டும் காசியிடம் திரும்பினார். நீங்கள் வேறொரு பார்வையை பார்த்தீர்களா? பார்வையற்ற சிறுமி நடுங்கினாள். அவள் கண்கள் அகல திறந்தன. மீண்டும் ஒருமுறை பயம் நிறைந்தது. ஒரு பார்வை. ஆம், நான் ஒரு பார்வையை பார்த்தேன். ஒரு பயங்கரமான பார்வை. என்ன பார்த்தாய்? அவள் சில கணங்கள் அமைதியாக இருந்தாள். நினைவில் கொள்ள முயன்றாள். அவள் முகத்தில் ஆழமான புன்முறுவல் தோன்றியது. இறுதியாக காசி அமைதியாக கூறினார். நான் பார்த்தேன். ஒரு மலை. சடலங்களின் மலை. எண்ணற்ற உடல்கள் ஒன்றன் மீது ஒன்றாக குவிந்தன. அவை ரத்தம் தோய்ந்த மலையை உருவாக்கும் வரை. அதன் உச்சியில் ஒரு சிறிய கருப்பு விதை இரத்த குளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அவள் மௌனமாகி பின் தொடர்ந்தாள். அது கடந்த காலம், நான் நினைக்கிறேன். ஆனால் நான் எதிர்காலத்தை பார்த்தேன். அது நாம்தான். கடவுளே, நாங்கள் இருந்தோம். அவள் குரல் நடுங்கியது. சத்தமாக எதையாவது சொல்ல துணியவில்லை என்பது போல் காசி நிறுத்தினாள். சன்னி சிறிது நேரம் காத்திருந்தார். பின்னர் கவனமாக கேட்டார். நாங்கள் என்னவாக இருந்தோம்? பார்வையற்ற பெண் குழப்பத்துடன் அவன் பக்கம் திரும்பினாள். என்ன? அவன் தலையின் பின்பகுதியை வருடினான். என்னதான் பேசிக் கொண்டிருந்தார்கள்? நீங்கள் உங்கள் பார்வையை பற்றி எங்களிடம் கூறுகிறீர்கள். நான் நினைக்கிறேன். காசி முகம் சுளித்தாள். என்ன பார்வை? அவரது சங்கடத்திற்கு சன்னியும் உறுதியாக தெரியவில்லை. அவர் 5ஆம் எண்ணை பற்றி ஏதோ நினைவுக்கு வந்து, ஒரு விதையா? சில காரணங்களால் அந்த எண் மிகவும் முக்கியமானது போல் உணர்ந்தார். ஆனால் ஏன்? அவருக்கு எதுவும் தெரியாது. நான் மறந்துவிட்டேன். திடீரென்று அருகில் நின்ற நெஃபிஸ் தன் கைகளை தாழ்த்தி ஏதோ காரணத்திற்காக அவள் வைத்திருந்த வாளை உதறிவிட்டாள். சற்று குழப்பத்துடன் அவர்களை பார்த்து தயக்கத்துடன் கேட்டாள். நீங்கள் ஏன் விழித்திருக்கிறீர்கள்? நாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். பேய் பிணத்தால் ஏதாவது ஈர்க்கப்படலாம். எனவே கூடிய விரைவில் உச்ச நிலைக்கு திரும்புவது நல்லது. கவனச்சிதறல் மற்றும் ஏற்கனவே காசியுடன் உரையாடலை மறந்துவிட்டதால் சன்னி 2 முறை கண் சிமிட்டினார். தோள்களை குலுக்கி மீண்டும் தூங்க முடிவு செய்தார். எப்படியும் இதில் எதுவுமே புரியவில்லை. அவர்கள் சோர்வு காரணமாக ஊமையாகி இருக்கலாம். அவர் மிகவும் சோர்வாக உணர்ந்தார். சில மணிநேரங்களுக்குப் பிறகு சிறகுகள் கொண்ட உயிரினம் தீவைச் சுற்றி வருவதை நிழல் கவனித்தபோது அவர் மீண்டும் எழுந்தார். அந்த நேரத்தில் காசியின் எச்சரிக்கையின் நினைவு மிகவும் துண்டு துண்டாகவும் மங்கலாகவும் இருந்தது. அது ஒரு விசித்திரமான கனவு போல் தோன்றியது. ஆனால் விதை ஏற்கனவே அவரது ஆழ் மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டது. இப்போது அது மலர்ந்துவிட்டது. சன்னி இறுதியாக மறதியின் மூடுபனி மூலம் போராட முடிந்தது மற்றும் எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொண்டார். வாய் தீவன் பர்ட் ஸ்கூட்டிற்குள் அமர்ந்திருந்த சன்னி முகம் சுளித்து முஷ்டியை இறுக்கிக் கொண்டான். அவர்கள் ஆஷன் பேரோவுக்கு வந்ததிலிருந்து அவர்களுக்கு ஏதோ இயற்கைக்கு மாறான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தன. இப்போது காசியின் எச்சரிக்கையை அவர் நினைவு கூர்ந்தபோது அவர்களின் மனம் பாதிக்கப்பட்டு அவர்களை மறதியும் எளிதில் திசை திருப்பவும் செய்தது. இப்போது அதை பற்றி அவர் அறிந்திருந்தாலும் நேராக சிந்திப்பது விசித்திரமாக கடினமாக இருந்தது. அனாமதேய அறிவை அவன் நினைவில் வைத்துக் கொள்ளவே அவனுடைய சித்தம் அனைத்தும் தேவைப்பட்டது. கடந்த சில நாட்களாக நடந்த நிகழ்வுகள் இன்னும் மங்கலாகவே இருந்தன. இன்னொன்று நினைவுக்கு வர சன்னி விரக்தியில் கண்களை மூடினாள். அவர்கள் உண்மையில் இந்த தீவில் வெறும் நாட்களை கழித்தார்களா? சோல்ட்ரீ பழங்களை சாப்பிடுவதால் அவர் பெற்ற நிழல் துண்டுகளின் எண்ணிக்கை வேறுவிதமாக பரிந்துரைக்கப்பட்டது. அவர்கள் முதலில் அவற்றை சாப்பிட்டதிலிருந்து 1 மாதம் முழுவதும் கடந்துவிட்டது என்பது மிகவும் சாத்தியம். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போது அவர்களின் மனம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டது. மிக விரைவில் அவற்றில் எதுவும் மிச்சமிருக்காது. வெற்றுக் குண்டுகள் மட்டுமே முகத்தை அணிந்து கொண்டு நடக்கின்றன. சன்னியின் முகம் வெளிரியது. பெருகிவரும் பய உணர்வுடன் தன் நினைவில் பெரிய இடைவெளிகள் இருப்பதை உணர்ந்தான். அவர்கள் எப்படி அஷன் பேரோவுக்கு வந்தார்கள், எங்கு செல்கிறார்கள் என்பது அவருக்கு நினைவில் இல்லை. மற்ற விஷயங்களும் தெளிவாகவும் மங்கலாகவும் இருந்தன. அமைதியாக இருங்கள். அவரது நினைவகம் எவ்வளவு சமரசம் செய்யப்பட்டிருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இன்னும் வழிகள் உள்ளன. பின்னர் அதை செயல்தவிர்க்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக காசியின் எச்சரிக்கையை அவனால் நினைவில் கொள்ள முடிந்தது. அதாவது அவர்களின் நினைவுகள் மறைந்துவிடவில்லை, வெறும் குழப்பமாகவே இருந்தது. முதல் படி, மீண்டும் எல்லாவற்றையும் மறக்கும் உந்துதலை எதிர்க்கவும். அவரது மனதில் தொடர்ந்து இழுக்கப்படுவதற்கு அடிபணியாமல் இருப்பது எளிதான காரியம் அல்ல, ஆனால் குறைந்தபட்சம் இப்போதைக்கு அவரால் நிர்வகிக்க முடிந்தது. 2ஆம் படி, இந்த விஷயங்களை உங்களால் நினைவில் கொள்ள முடிந்ததற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும்.
ஐந்தாவது எண்ணை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு காசி அவரிடம் கெஞ்சும்போது அவர் ஒரு புதிய பண்புக்கூறை பெறுவார் என்பதை அவள் ஏற்கனவே அறிந்திருக்க வேண்டும். இதன் விளைவாக மர்மமான ஐந்தாவது பண்பு இருப்பதை அவர் கவனித்தார். இது பயமுறுத்தும் வெளிப்பாட்டை தூண்டியது. இருப்பினும் ஐந்தாவது பண்பு இருப்பதை ஏன் அவரால் மறக்க முடியவில்லை? அவரை இவ்வளவு சிறப்பு செய்தது எது? தன்னால் தான் முடியும் என்று கூட காசி கூறியிருந்தார். ஏன் அவர் மற்றும் மாற்ற நட்சத்திரம் இல்லை? சன்னி தனது கோவில்களை மசாஜ் செய்தார். அப்போது அவருக்கு திடீரென ஒரு விழிப்புணர்வு வந்தது. சந்தேகமில்லை, பொம்மலாட்டக்காரரின் கவசத்தின் மந்திரங்களில் ஒன்று மன தாக்குதல்களுக்கு எதிராக அவருக்கு சிறிய அளவிலான எதிர்ப்பை வழங்குவதாகும். அதனால்தான் ஆஷன் பேரோவில் அவர்களை தொற்றிய பயமுறுத்தும் மறதிக்கு அவர் சற்றே குறைவாகவே இருந்தார். அற்புதமான பழங்களை உண்ண அவர் கடைசியாக ஒப்புக்கொண்டதற்கு அதுவே காரணம். விஷயங்கள் தவறாக இருப்பதாக அவர் ஏன் அடிக்கடி உணர்ந்தார்? காசியின் எச்சரிக்கையை வெகுநேரம் எடுத்தாலும் அவன் மட்டும்தான் நினைவில் வைத்திருந்தான். பொம்மலாட்டக்காரரின் கவசத்தை பற்றி காசி அறிந்திருந்தாள். அதனால்தான் அவள் நெஃபிஸுக்கு பதிலாக அவனை தேர்ந்தெடுத்தாள். புத்திசாலி பெண். அதனால் அவர்களின் சிதைந்த நிலை மன அழுத்தத்தின் விளைவாகும். ஆனால் இந்த பாழடைந்த தீவில் யார் அவர்களை தாக்க முடியும்? பதில் மிகவும் தெளிவாக இருந்தது. அந்த கெட்ட மரம். கீழே பார்த்தபோது சன்னி தனது முதுகில் குளிர்ந்த வியர்வை ஓடுவதை உணர்ந்தார். சோல் மரம் உண்மையில் ஒரு மகத்தான, பழமையான மற்றும் முற்றிலும் பயங்கரமான கனவு உயிரினம். அவர் சொல்வது சரியென்றால் அதன் சக்தி கற்பனைக்கு எட்டாததாக இருக்க வேண்டும். அதன் ரேங்க் கிளாஸ் என்ன என்று நினைக்கக்கூட பயந்தான். அனைத்து உயிர்களின் கருஞ்சிவப்பு தளம் முழுவதையும் அது வடிகட்ட முடிந்ததில் ஆச்சரியமில்லை. இந்த நரகமான இடத்தில் அது உயிர் வாழவும் செழிக்கவும் முடிந்தது என்பதில் ஆச்சரியமில்லை. இந்த நரகத்தில் உள்ள அனைத்து கொடூரங்களிலும் இது மிகவும் பயங்கரமானதாக இருந்திருக்கலாம். கடைசியாக அஷன் பேரோவை அணுகுவதற்கு வேறு எந்த கெட்ட கனவு உயிரினமும் துணியவில்லை என்பதற்கான காரணத்தை சன்னி அறிந்தார். அரக்கர்கள் கூட ஆன்மா மரத்திற்கு பயந்தார்கள். ஆழமான, இருண்ட கடலின் அலைகளுக்கு அடியில் வாழ்ந்த சமமான கொடூரமான விஷயங்களை தவிர அதை அழிக்க அவர்களுக்கு வழியில்லை. சோல் மரம் மிகவும் பெரியது, பழையது மற்றும் சக்தி வாய்ந்தது. ஒரு கணம் சன்னி அதை தீ வைக்க யோசனை மகிழ்ந்தார். ஆனால் விரைவில் அதை கைவிட்டார். அந்த பிரம்மாண்டத்தை எரிக்க அவருக்கு எரிமலை வெடிப்பு அல்லது தெய்வீக தலையீடு தேவைப்படும். அப்படியானால் என்ன செய்வது? சிறிது நேரம் யோசித்த சன்னி அவசரப்பட வேண்டாம், ஒரு படி மேலே செல்ல முடிவு செய்தாள். முதலில் அவர் தனது பண்புகளுடன் சரியான சூழ்நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். ரன்களை வரவழைத்து மறைக்கப்பட்ட ஐந்தாவது பண்புக்கூறின் விளக்கத்தை மீண்டும் படிக்க முயன்றார். விளைவு அப்படியே இருந்தது. அது அங்கே இருப்பது அவருக்கு தெரியும், ஆனால் எவ்வளவு முயன்றும் அது என்னவென்று அவருக்கு நினைவில் இல்லை. புள்ளிவிவரங்கள். அந்த மர்மத்தை தன்னால் தீர்த்து வைப்பது இன்னும் சாத்தியமற்றது என்பதை உறுதிப்படுத்திய சன்னி தெய்வீகத்தின் குறிக்கு தனது கவனத்தை நகர்த்தினார். அதன் விளக்கத்தின் கீழ் புதிய ரன்கள் தோன்றின. தெய்வீகத்தின் முத்திரை பண்பு விளக்கம். நீண்ட காலத்திற்கு முன்பு யாரோ ஒருவர் அதை சுருக்கமாக தொட்டது போல், தெய்வீகத்தின் மங்கலான வாசனையை நீங்கள் தாங்குகிறீர்கள். மார்க் ஆஃப் டிவைனிட்டி உருவாக தயாராக உள்ளது. தொடரவா? நேரத்தை வீணாக்காமல் சன்னி ஆம் என்றார். உடனே பண்புக்கூறின் பெயரும் விளக்கமும் மாறியது. புதிய ரன்கள் பின்வருமாறு. பண்பு தெய்வீகத்தின் தீப்பொறி. தெய்வீகத்தின் தீப்பொறி பண்பு விளக்கம். ஒவ்வொரு நெருப்பும் ஒரு தீப்பொறியில் இருந்து தொடங்குகிறது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் எங்கோ ஒரு ஒளிரும் தீப்பொறி தெய்வீக ஒளியுடன் பிரகாசிக்கிறது. தனக்குள் எந்த மாற்றத்தையும் அவர் உணரவில்லை. அவர் தொடர விரும்புகிறாரா இல்லையா என்ற கேள்வி ஒரு சம்பிரதாயமாக இருப்பது போல் தோன்றியது. மேலும் அவர் ஐசோர் துளியை உட்கொண்டபோது பண்பு ஏற்கனவே மீண்டும் உருவானது. தெய்வீகத்தின் மீது எனக்குள்ள ஈடுபாடு அதிகரித்துள்ளது. சுத்தமாக அது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்றாலும் அந்த தெய்வீகத்தின் தீப்பொறி தான் இப்போது நினைவுகளின் உள் செயல்பாடுகளையும் அவரது ஆன்மா கடலில் உள்ள நிழல்கள் போன்ற வேறு சில விஷயங்களையும் பார்க்க முடிந்தது என்பதற்கான காரணமா? அப்படியானால் அது உயர்ந்த தெய்வீக தொடர்புடன் விழித்தெழுந்த அனைவரின் உலகளாவிய பண்பா அல்லது அவருடையது மட்டும்தானா? சில காரணங்களால் இது பிந்தைய விருப்பம் என்று சன்னி உணர்ந்தார். அவர் நெசவாளர் என்றழைக்கப்படும் ஒரு உயிரினத்திடமிருந்து இச்சோர் துளியை பெற்றார். பின்னர் நினைவுகள் மூலம் நெய்யப்பட்ட சரங்களை காண முடிந்தது. அவற்றின் தனித்துவமான குணங்களை அவர்களுக்கு அளித்தது. இணைப்பை பார்ப்பது கடினமாக இல்லை. இது உண்மையாக இருந்தால் வெவ்வேறு வகையான தெய்வீகத்தன்மை இருந்தது என்று அர்த்தமா? மேலும் அவர் ஒரு சிறிய அளவிலான தெய்வீகத்தன்மையை பெற்றாரா? நெசவாளர் கூட தெய்வமா? அவர் கேள்விப்பட்ட ஒவ்வொரு கடவுளுக்கும் இதே பாணியில் பெயரிடப்பட்டது. நிழல் கடவுள், போர் கடவுள். சரி, அவ்வளவுதான். வேறு எந்த கடவுளின் பெயரையும் அவர் கேட்டதில்லை.
இருப்பினும் வீவரின் பெயர் வேறுபட்டது. ஒருவேளை நெசவாளர் ஒரு தெய்வமாக இல்லை. ஒருவேளை அவன், அவள் அல்லது அது உண்மையில் தெரியாதவர்களில் ஒருவராக இருக்கலாம். சன்னி தலையை ஆட்டினார். அவர் தன்னை திசை திருப்பவும் தனது நினைவகத்தின் பிடியை விடுவிக்கவும் கிட்டத்தட்ட அனுமதித்ததாக உணர்ந்தார். அவனால் இப்போது தொடுகோடு செல்ல அனுமதிக்க முடியவில்லை. கவனம் செலுத்தி தனது புதிய பண்புக்கூறான இரத்த நெசவு இரத்த நெசவு பண்புக்கூறு விளக்கம். வீவரின் தடை செய்யப்பட்ட பரம்பரையின் ஒரு பகுதியை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். உங்கள் இரத்தம் மாற்றப்பட்டு ஒற்றைப்படை உறுதியுடன் புதைக்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்காலத்தில் அவருக்கு இரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குமா? அது ஒரு நல்ல மேம்பாடு. இருப்பினும் சன்னியின் தற்போதைய நிலைமைக்கு அது உதவவில்லை. அடுத்த கட்டத்திற்கான நேரம் இது. சன்னி சோல் மரத்திலிருந்து கீழே இறங்கும்போது அதிகாலை. இருப்பினும் அவர் தன்னுடன் பழங்கள் எதையும் கொண்டு வரவில்லை. உறங்கிக் கொண்டிருந்த காசியின் அருகில் சென்று அவளை தோள்களில் பிடித்து மெதுவாக எழுப்பினான். 5வது எண்ணை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு காசி சன்னியிடம் கூறியதை இந்த சூழ்நிலை எவ்வாறு பிரதிபலித்தது என்ற முரண் அவரை இழக்கவில்லை. பார்வையற்ற பெண் மெதுவாக சுயநினைவுக்கு வந்தாள். தூக்கம், குழப்பமான முகபாவத்துடன் அவன் முகம் திரும்பினாள். சன்னி, ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிறாய்? அவர் தயங்கினார். பின்னர் ஒரு நட்பு புன்னகையுடன் கூறினார், எல்லாம் சரியாகிவிட்டது போல் செயல்பட மிகவும் கடினமாக முயற்சித்தார். உண்மையில் நான் இந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. காசி முகம் சுளித்தாள். அதிர்ஷ்டவசமாக அவன் இருந்த பரிதாப நிலையையோ அவன் முகத்தில் காய்ந்த இரத்தத்தையோ அவளால் பார்க்க முடியவில்லை. அப்படியா? ஏன்? அவன் தோளை குலுக்கினான். நான் ஆன்மா மரத்தில் ஏறி சில பழங்களை தேட முடிவு செய்தேன். ஆனால் அது மிகவும் முக்கியமல்ல. ஏய், உங்கள் அம்சத்திறன் மற்றவர்களின் பண்புகளை பார்க்க உங்களை அனுமதிக்கிறது, இல்லையா? அவள் இன்னும் குழப்பத்துடன் தலையசைத்தாள். ஆமாம், இது உனக்கு தெரியும். ஏன்? சன்னி தாமதமாக, பின்னர் கவலையற்ற தொனியில் கூறினார். என்னுடையதை பார்க்க முடியுமா?